தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற மூலோபாயம், ஐரோப்பிய தூதுக்குழுவுக்கு சம்பந்தன் தெரிவிப்பு. வடக்கு அதிகாரிகளின் அசண்டை இனம், யாழில் ஜனாதிபதி வழங்கிய ஆசிரிய நியமனம் ரத்து. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வேட்பாளர்களுடன் பேசிய பின்னரே இறுதி முடிவு, சுமந்திரன் தெரிவிப்பு. இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயார் நரேந்திர மோடி. தேசிய கல்வி நிர்வாகத்தில் தமிழருக்கு எதிராக இனவாதம், மனு கணேசன் சுட்டிக்காட்டு. பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள சுவிட்சர்லாந்து பயணமான ஸ்ரீதரன். பாரிய அரசியல் விவாதத்துக்கு தயாராகும் சஜித் மற்றும் அனுர. நல்லூர் பெருந்திருவிழா பத்திரிகை யாழ் மாநகர சபையிடம் கையளிப்பு. மரண தண்டனை கைதிக்கு மைத்திரி வழங்கிய பொது மன்னிப்பு அரசியல் அமைப்புக்கு எதிரானது, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது. தென்னிலங்கையில் உள்ள தலைவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்தே இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆணையை தென்னிலங்கையின் ஆட்சியாளர்கள் நிராகரித்து வருகின்ற நிலையில் தேர்தல்களை தொடர்ச்சியாக நடாத்தப்படுவதற்கு அப்பால் தமிழ் மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவானது நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள ரா சம்பந்தனின் இல்லத்தில் அவரை சந்தித்தது. குறித்த சந்திப்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் பங்கேற்றார். இந்த சந்திப்பின் போது சம்பந்தன் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரிடத்தில் கருத்து வெளியிடுகையில், தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமது நீண்டகால அபிலாசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டே ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஆணை வழங்கி வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் வழங்கி வருகின்ற ஆணையை கருத்தில் கொள்ளாது கருமங்களை முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே ஐரோப்பிய ஒன்றிய குழு உட்பட சர்வதேச சமூகம் தேர்தல்களை நடாத்துவதற்கான அழுத்தங்களை அளிப்பதற்கப்பால் தமிழ் மக்கள் வழங்கும் ஆணையை உறுதிப்படுத்துமாறு அழுத்தங்களை அதிஉச்சமாக பிரயோகிக்க வேண்டும். அத்துடன் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்பாடுகளையோ சர்வதேசத்துடன் செய்து கொண்ட உடன்பாடுகளையோ ஏற்று நடைமுறைப்படுத்துவதாக இல்லை. அரசியல் அமைப்பில் உள்ள விடயங்களை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில் தயக்கங்களை தொடர்ச்சியாக காண்பித்து வருகின்றது. இதே நேரம் வடக்கு கிழக்கில் பேசுபொருளாகியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சம்பந்தனிடத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினர் கேள்விகளை தொடுத்தனர். அதற்கு பதிலளித்த சம்பந்தன், தமிழ் மக்களின் வரலாற்றில் பொது வேட்பாளர் போன்ற விடயங்களை எப்போதுமே முன்னிறுத்தியது கிடையாது. அவ்விதமான நிலையில் தற்பொழுது பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொருத்தமற்ற அணுகுமுறையாக இருக்கும். சமகால சூழல்களின் அடிப்படையில் தமிழ் மக்களை மையப்படுத்தி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதால் மக்களுக்கு எவ்விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. பொது வேட்பாளர் மூலோபாயத்தினால் எவ்விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண நிர்வாகத்தின் அசண்டை ஈனம் காரணமாக கடந்த மாதம் பல கனவுகளுடன் ஆசிரியர் நியமனம் பெற்ற பெண் ஆசிரியர் ஒருவரின் நியமனம் மீளப்பெறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வடக்கில் ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. குறித்த வைபவத்தில் ஆசிரியர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட நியமனம் மீளப்பெறப்பட்ட சம்பவம் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, அண்மையில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை ஆசிரியர் நியமனத்துக்குள் வாங்குவதற்கான நேர்முக தேர்வு இடம்பெற்றது. இவ்வாறு நேர்முக தேர்வு இடம்பெற்ற நிலையில் புள்ளிகள் வெளியிடப்படாமல் நியமனத்துக்குள் வாங்கப்பட்டவர்களின் பேர் விவரங்கள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டது. இவ்வாறு வெளியிடப்பட்ட பேர்களில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவரும் ஆசிரியர் நியமனத்துக்குள் வாங்கப்பட்டார். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த 25ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் யாழ் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது. இதன்போது நியமனம் கிடைத்த பெண் ஆசிரியர் ஒருவரை நியமனத்தை தவறான நியமனம் என கூறி அது நியமனம் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளும் நேர்முக தேர்வு கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற நிலையில் நியமன கடிதங்கள் வழங்குவதற்கு முன்னரே அவர்கள் பெற்ற புள்ளிகளை மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் வெளியிடப்பட்ட நிலையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுடனும் கலந்துரையாடல்களுக்கு பின்னரே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானிக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் என்ன விடயத்தை எடுத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். பின்னர் நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடுவோம். இதற்கு பின்னரே எங்கள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தனது தலைவர் சையத் பிரேமதாசவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கேள்விக்கு பதிலளித்த சுமந்திரன் அவ்வாறு நினைத்தால் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் கனவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட நில விநியோக திட்டத்தை அவர் வரவேற்றுள்ளார். அரசாங்கத்தின் நில விநியோக திட்டம் சிறந்தது என்றும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை களமிறக்குவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கின்றது என சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்திய பொது தேர்தலில் தமது கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனது வெற்றியை தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து எக்ஸ் தளமூடாக அனுப்பிய செய்திக்கு பதிலளித்த மோடி, இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டுறவில் எங்களது தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நாம் எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிர்வாகத்தில் தமிழருக்கு எதிரான இனவாதம் காட்டப்படுவதாக மனோகணேசன் எம்பி கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவிடம் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி அமைச்சு தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற முழுநாள் விவாத பிரேரணையின் போது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவிடம் அவர் மேற்கண்ட கேள்வி கோரிக்கையை எழுப்பியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உங்கள் கல்வி அமைச்சின் கீழ் வரும் தேசிய கல்வி நிர்வாகத்தில் பணிப்பாளராக பணிபுரியும் எஸ். கருணாகரன் மீது பாரபட்சம் காட்டப்பட்டு அவர் தனது பணியை செய்யவிடாமல் அவருக்கு தொல்லை கொடுக்கப்படுகிறது. உடனடியாக இதை கவனியுங்கள். அவர் இப்போது பாதுகாவில் அமைந்துள்ள தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி நிர்வாக அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளராக பணி செய்கிறார். இங்கே என்ன பிரச்சினை? அவர் ஒரு தமிழர், மலையக தமிழர். இதுவா பிரச்சினை? இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தகமை அடிப்படையில் நேர்முக பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெற்றதால் எஸ். கருணாகரன் பணிப்பாளர் பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு இந்த பதவியை தர முட்டுக்கட்டை போடப்பட்டது. நான் அப்போதே இப்பிரச்சனையில் தலையிட்டு அவருக்கு நியாயம் பெற்றுக் கொடுத்தேன். அதைத் தொடர்ந்து அப்போது இருந்தே அவருக்கு இனவாத அடிப்படையில் தொல்லை தொந்தரவு கொடுக்கப்படுகிறது. அப்போதே உங்களிடமும் ஜனாதிபதி செயலகத்திடமும் இது பற்றி அறிவித்தும் இருந்தேன். இந்த நாட்டில் நாம் இன்று இனவாத பிசாசை கடந்து வந்துள்ளோம். எனவே இவர்கள் தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுங்கள். இவர்களுக்கு இங்கே இவருடன் பணி செய்ய முடியாவிட்டால் அவர்கள் வேறெங்காவது போகட்டும். ஆனால் எஸ். கருணாகரன் நிம்மதியாக இங்கே பணி செய்ய இடம் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதன்போது மனோ எம்பியின் புகார் ஆவணத்தை பெற்றுக்கொண்ட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த இது பற்றி உடன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இலங்கையில் இந்தியாவின் அதானி குழுமத்தால் முன்மொழியப்பட்ட காற்றாலை மின் திட்டங்கள் குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கிரீன் எனர்ஜி திட்டத்தின் அலகு விலை மிகவும் விலை உயர்ந்தது என்று சில உள்ளூர் வல்லுநர்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இலங்கை மின்சார சபை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அரசாங்கத்திடமிருந்து அதானி திட்டங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா கோரியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் அதானி குழுமத்தின் திட்டங்கள் தொடர்பில் குறித்த அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதற்கமைய இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாமையினால் குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆபத்துகள் ஏற்படுத்தப்படலாம் என டிரான்ஸ்பரன்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை நாட்டின் வடக்கு மன்னார் மற்றும் பூநகரியில் காற்றாலை மின் திட்டத்துடன் தொடர்புடைய வெளிப்படைத்தன்மை, சட்டபூர்வமான தன்மை, மதிப்பீட்டு செயல்முறை, விலை நிர்ணயம், அரசாங்கத்தின் ஈடுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தொடர்பான முக்கியமான தகவல்களும் குறித்த அமைப்பால் கூறப்பட்டுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் மன்னாரில் 250 மெகாவாட் மற்றும் பூநகரியில் 234 மெகாவாட் 2 காற்றாலைகள் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தற்காலிகமாக அங்கீகாரம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் மன்னாரில் உள்ள அதானியின் ஆலைக்கு அடுத்ததாக நிறுவ திட்டமிடப்பட்டுள்ள சிறிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆலைகளுக்கான ஏலங்களை திறப்பதை அரசாங்கம் தாமதப்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இது குறைந்த விலையை மறைக்கவே மேற்கொள்ளப்படுவதாக உள்ளூர் முதலீட்டாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய 13வது பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய 13வது பொருளாதார உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்து நாட்டில்
டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ளது. குறித்த உச்சி மாநாடு எதிர்வரும் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் உலக பொருளாதார மாநாடு நடைபெறும் மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. உலகத்தின் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600க்கும் மேற்பட்ட தமிழ் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாடு பற்றி தெளிவூட்டும் ஆரம்ப கூட்டம் கடந்த சனிக்கிழமை சுவிஸ் நாட்டில் ஓல்டன் நட்சத்திர விடுதியில் உலகளாவிய த ரைஸ் நிறுவனத்தின் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான கலாநிதி ஸ்ரீ ராசமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது. இந்த முன்னோடி கூட்டத்தில் ஐரோப்பிய சுவிஸ் நாட்டு தொழில் முனைவோர்களும் பல புத்திஜீவிகளும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். தமிழர்களின் டாவோஸ் பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து 35க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்கின்றனர். அத்துடன் மாநாட்டின் நிறைவு நாளில் இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு தமிழர்கள் இடம்பெயர்ந்த 40வது ஆண்டுகளை நினைவுகூரும் நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த மாநாட்டில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான அரசியல் விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விவாதமானது இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஒன்றின் தலைவரான சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன இரு தரப்பினருக்கும் விவாத ஒளிபரப்பு தொடர்பில் எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார். அத்தோடு கடந்த 21/3/2024 அன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் பொது விவாதம் நடாத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பரிந்துரைத்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பகல் நேர செய்தி ஒளிபரப்பு மற்றும் பிரதான செய்தி ஒளிபரப்பில் இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று இரவு 10 மணி முதல் விவாதத்தை நடாத்துவதற்கு கடந்த 2 மாதங்களாக தனது செய்தி ஒளிபரப்புகளில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அர்ப்பணிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு புதுமாத்தலான் பகுதியிலிருந்து நேற்று கடற்றொழிலுக்கு சென்ற படகொன்றும் அதில் பயணித்த 3 கடற்றொழிலாளர்களும் கரை திரும்பாத நிலையில் உறவினர்களால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நேற்று நண்பகல் புதுமாத்தலான் கடற்கரையிலிருந்து கடற்தொழில் நடவடிக்கைக்காக மூவர் சென்றுள்ளனர். இதன்போது உடையார்கட்டு வெள்ளப்பள்ளத்தினைச் சேர்ந்த 35 அகவையுடைய குடும்பஸ்தர் மற்றும் திருகோணமலையினைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மன்னாரினைச் சேர்ந்த ஒருவரும் சென்றுள்ளனர். இவர்கள் நேற்று மாலை வரை கரை திரும்பாத நிலையில் அவர்களை காணவில்லை என புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டினை புதுக்குடியிருப்பு வெள்ளப்பள்ளம் உடையார்கட்டு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற 35 வயதுடைய குடும்பஸ்தரின் மனைவி மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் சங்க தலைவரிடம் கேட்டபோது படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றவர்கள் கரை திரும்பாத நிலையில் ஏனைய கடற்தொழிலாளர்களின் 2 படகுகள் சென்று தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் கடற்தொழில் சங்கம் மற்றும் கடற்தொழில் நீரியவள திணைக்களம் கடற்படையினரிடம் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் அவர்களை தேடும் நடவடிக்கையில் ஏனைய கடற்தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருங்கோவில் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்திற்கு வெளி சுற்றாடல் செயற்பாடுகளை காத்திரமாக முன்னெடுக்கும் யாழ் மாநகர சபைக்கு இன்று காலை 10 மணியளவில் மகோற்சவ பத்திரிகையும் காளாஞ்சியும் தேவஸ்தானத்தால் சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வையொட்டி யாழ் மாநகர சபை வாழை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜகிரிய ரோயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சமந்த ஜெயமகாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கியது அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதன்படி குறித்த குற்றவாளிகளை விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய ஜனாதிபதி மன்னிப்பு செல்லுபடியற்றது என தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜகிரிய பிரதேசத்தில் அமைந்துள்ள ரோயல் பார்க் தொடர்மாடி வீடமைப்பு தொகுதியில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி 19 வயதான இவோன் ஜான்சன் என்ற வெளிநாட்டு யுவதி கொலை செய்யப்பட்டார். அவர் தாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.